வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த காணொலியில் தேர்வர்கள் எவ்வாறு முறைகேடுகள் செய்து வேலைகள் வாங்குகின்றனர் என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள தேர்வாணையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, எம்ஆர்பி, ஃபாரஸ்டர் தான் இப்போ இங்கே வந்துருச்சு, எட்ஸெட்ரா. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். தமிழ் மீடியத்தில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு உள்ளது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 12ஆவது படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும், எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அது 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிருக்கணும், தனித்தேர்வுகள் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்போ நான் சொல்றது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு அப்படின்னா வெறும் டிகிரி மட்டும் தமிழ் மீடியம் படிச்சோம். இப்போ இந்த பிஎஸ்டிஎம் முறைகேடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இருந்து முறையீடாக இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் படிக்காமே சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறாங்க, அல்லது தேர்வு எக்ஸாம்ஸ் எழுதாமையே வாங்கியிருக்கிறாங்க, அல்லது இந்த 3 வருடம் இல்லாம ஒரே ஒரு வருடத்துல போய் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கி இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எஃப்ஐஆர் பதிவு பெற்றது வந்து ஒரு 4 பேர், மொத்தம் 9 பேர். அந்த மீதி 5 பேர் வந்து இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அலுவலர்கள் மற்றும் தனியார்கள். ஆனா குரூப் 1 ஆபீசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேர். இந்த 4 பேர் மட்டும் தானா? கிடையாது, சரிங்களா? இது என்ன நீங்க கிணறு வெட்ட பூதம் தோண்டின மாதிரி இது நீங்க தோண்ட பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் மாட்டுவார்கள். இது வெறும் குரூப் 1 மட்டும் கிடையாது, குரூப் 2ல இன்னும் நிறைய பேர் இது மாதிரி போயிருக்கிறாங்க. இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், சில பேரோட மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதிப்பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த சர்வீஸுமே கிடைச்சிருக்காது. ஆனா அவங்கள விட கீழே மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசிஏ வாங்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது இந்த டிகிரி வச்சு இருக்கக்கூடிய வேலையில குரூப் 1, குரூப் 2 இதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன். அதுலதான் இந்த மாதிரி முறைகேடு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 12 வரைக்கும் நீங்க பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா டிகிரி வந்து நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல கூட படிக்கலாம்னு சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு மட்டமா இருக்கு சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல அங்க படிக்க சொல்றாங்க, அங்க மாற்றுத்திறனாளிகள் படிக்க மாட்டாங்க, படிக்க முடியாது, அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெண்கள், ஏழை தேர்வர்கள் இவங்கெல்லாம் பண்ண முடியாது. ஆனா நீங்க டிகிரி வந்து இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால இதுதான் முக்கிய காரணம். அதுலயும் அந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி, பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி வாங்கினவங்களும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்வே வந்து ஆங்கிலத்துல தான் எழுதுறாங்க. ஈவன் பிஎஸ்டிஎம் ஒழுங்கா வச்சு எல்லா டிகிரியும் ஒழுங்கா வச்சு எழுதுறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா தேர்வு வந்து இங்க இந்த போட்டி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் தேர்வு வந்து இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. இதுவே ஒரு முரணான விஷயம். அந்த பர்பஸே அவுட் ஆயிடுது. எதற்கு பிஎஸ்டிஎம்? டிஎன்யூஎஸ்ஆர்வி போன்றவங்கலாம் வந்தவங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதல் டிகிரியே நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அப்பதான் எலிஜிபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ப மாத்தி இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் நீங்க செகண்ட் டிகிரியோட படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் டிகிரி அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான், ஆனா எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு எல்லாமே தமிழ் மீடியத்துல இல்லையே. இன்ஜினியரிங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா தான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சாங்க. பட் அப்போ நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் படிப்பாங்க, வேற டிகிரி படிப்பாங்க. சயின்ஸ் டிகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல கிடையாது. ஈவன் பிஎஸ்சி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இப்ப பிஜிடிஆர்பிலாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக தமிழ் மீடியமே இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி டிப்ளமோ, ஐடிஐ தமிழ்ல தான் எழுதுவாங்க, ஆனா தமிழ் மீடியம் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கண்டிஷன்ஸ்லாம் இங்க வைக்க சமயத்துல இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நோகாம ஒரு ஃப்ராட் பண்ணி அங்க இருக்கவங்கள கைக்குள்ள போட்டு இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் டிகிரி வாங்கி இந்த மாதிரி சர்வீஸ்ல சேர்ந்திருக்கிறாங்க. இவங்க 4 பேர் மட்டும் கிடையாது. நீங்க தோண்டிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஏற்கனவே குரூப் 2 சர்வீஸ்ல இருப்பாங்க, குரூப் 1 சர்வீசஸ்ல இருப்பாங்க. வெறும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக போனவங்க மட்டும் கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி, இது மூலமாக உள்ளவங்களே நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து அதிகமா முறைகேடு பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். பாவம், இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 100% ஃபுல்லி விஷுவலி இம்பேர்டு எவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். வகுப்புகள் நிறைய எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஃபுல்லி விஷுவலி இம்பேர்டு வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு ஒரே ஆதாரம் அப்படிங்கிறது, வாழ்வு ஆதாரம் அப்படிங்கிறது அரசு வேலை தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ விஷன் ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த லோ விஷன்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்வி அப்படின்னு வாங்கிறாங்க. நம்ம கூட வந்து ஒழுங்கா கரெக்டா தெரியாது, நம்ம கூட தான். அப்ப நம்மளும் போய் எல்வின்னு அப்ளை பண்ண வேண்டியதா, கண்ணாடி போட்டவங்க எல்லாம் எல்வின்ற மாதிரி வாங்கிறாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோவும் சரியா இல்ல. இந்த ரேஷியோ டு எல்வி அண்ட் ஃபுல்லி விஷுவலி இம்பேர்ட். இப்போ ஃபுல்லி விஷுவலி இம்பேர்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். அது மாதிரி இந்த விஷன், லோ விஷன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ராட் பண்ணி வாங்கிடுறாங்க, நல்லா இருக்கிறவங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் இம்பேர்ட்னு சொல்லக்கூடியவங்க, அந்த காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியரிங் இம்பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அங்கதான் நிறைய ஊழலே நடக்குது. பிஹெச்ல இந்த மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா போலியாக
ஹியரிங் இம்பேர்ட், காது இயக்கும் திறன் எனக்கு கம்மி அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து சேர்ந்துறாங்க. இது அதிகமாக டிஎன்பிஎஸ்சிலையும் டிஆர்பிலையும் இருக்கு. இங்க வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இங்க இது கிடையாது. அதனால இது வந்து அரசு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த சர்டிபிகேட்ஸ் கொடுக்குற இஷ்யூயிங் அத்தாரிட்டி இவங்களெல்லாம் வந்து ஸ்க்ரூட்டினைஸ், இந்த சர்டிபிகேட்லாம் நிறைய ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். அவங்களெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸை வச்சு ரீசெக் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் இதனால பயனடைவார்கள். அடுத்து நல்ல வேலை இப்ப இன்டர்வியூ தூக்கிட்டாங்க. இப்ப குரூப் 1க்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் 2 லெவல்னா நிறைய போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருந்தது. நிறைய ஆபீசர்ஸ் அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் போல்டா வெளியவும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் டிஎன்பிசில நிறைய அந்த முறைகேடு அப்படிங்கிறது நடக்கக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூல தான். அந்த இன்டர்வியூல அதிகமாக முறைகேடுகள் நடந்து கொண்டிருந்தன. எப்போ அப்பெல்லாம் நிறைய அந்த இன்டர்வியூக்கு மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய வகையிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டிருந்தன. நான் கூட சொல்லியிருக்கேன் அதுல வந்து எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது. இப்ப இதுக்குனே சில இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க. அந்த இன்டர்மீடியரிஸ் வந்து ஆஸ்பிரன்ஸ் அப்ரோச் பண்ணி 10 லட்சம் கொடு, 15 லட்சம் கொடு, உனக்கு ஃபர்ஸ்ட் லேப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாரையுமே சந்திக்காம, அபிஷியல்ஸ் யாரையுமே சந்திக்காம அந்த பணத்தை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல யாருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லேப் வந்துரும்ல, அவங்க வந்து வேலைக்கு போயிடறாங்கல்ல, அவங்களுக்குலாம் பணம் கொடுக்காம அந்த வேலைக்கு கிடைக்காதவங்க, இன்டர்வியூல ஃபுல் மார்க் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த வகையிலே ஒரு முறைகேடு நடந்தது. அபிஷியல்ஸோடையும் முறைகேடுகள் நடந்தது. இன்டர்வியூல முறைகேடு நடந்தது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மறுக்க முடியாது. அதை நிறைய ஆபீசர்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதான் வந்து டிஎன்பிசி ஒரு பெரிய பிளாக் மார்க். பண்மையில் காலமான லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து ரொம்ப நேர்மையாக செயல்பட்டது, திறமையாக செயல்பட்டது. வெறும் நேர்மை மட்டும் முக்கியம் கிடையாது, திறமையாகவும் செயல்பட வேண்டும். இப்போ இருக்கிற பிரசன்ட் சேர்மன்லயே நல்ல நேர்மையாக திறமையாகவும் செயல்படுவது மாதிரி நமக்கு தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். டிஎன்பிசி வந்து இன்டர்வியூ வந்து ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளையும் வந்து களைய வேண்டும். இப்போதைக்கு வந்து இப்ப டெக்னிக்கல்ல சில போஸ்ட், மற்ற போஸ்ட், குரூப் 1 போன்ற சில போஸ்ட், டிஓ, இந்த மாதிரி இதுக்கு தான் இப்போ வந்து ஓரல் டெஸ்ட் இருக்கிறது. குரூப் 2ல இருந்து எடுத்துட்டாங்க. குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் இன்டர்வியூ போஸ்ட் இருந்ததையும் எடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி சிஎன்டி எடுத்தாங்க, அதே மாதிரி இங்கேயும் எடுத்துட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கும் டாப் லெவல்ல இருக்க போஸ்ட்ல இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்காத வண்ணம் அதை வந்து கண்காணிக்க வேண்டும். இதற்குனே நிறைய புரோக்கர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கப்புறம் நமக்கு தெரியும் இந்த கேள்வித்தாள்கள், அதுக்கப்புறம் வந்து சென்டர்ல காப்பி அடிக்கிறது. இந்த கேள்வித்தாள்கள் நமக்கு தெரியும். இப்போ ராமேஸ்வரத்தில் குரூப் 4ல நடந்தது. அதே மாதிரி 2015 வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 வந்து டெஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் நடந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல சிபிடில நடந்தது, ஆன்லைன்ல நடந்தது. அதுல நிறைய பேர் காப்பி அடிச்சாங்க. அதை நம்ம அப்போ நிறைய சொன்னோம். அதை வந்து ப்ரூஃபோட வந்து பாத்தீங்கன்னா கூட நம்ம சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கு 2012 நினைக்கிறேன், அந்த சமயத்துல இந்த மாதிரி குரூப் 2 நினைக்கிறேன், அதுல வந்து தேர்வு வினாத்தாள்கள்லாம் லீக் ஆன உடனே அப்புறம் அந்த இது ரீ எக்ஸாம்ஸ் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுலையும் அதே மாதிரி இப்போ தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஒரு எக்ஸாம்ஸ் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து வாட்ச் அலவுடுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிடுங்க. பட் எல்லாருக்குமே உண்மையிலே வாட்ச் அலவுடு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தேர்வில் அரை கண்காணிப்பாளர்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அதுதான் இந்த இங்கெல்லாம் நடக்கும். எங்கே அப்படின்னா இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டிபார்ட்மெண்ட் கோட்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்தது. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ தேர்வில் நிறைய முறைகேடுகள். அப்போ வந்து நிறைய பேசணும் அந்த சமயத்தில். அப்படியே எல்லாம் ஒன்றா அப்ளை பண்ணுவாங்க. ஒன்றா அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்படியே வரிசையா நம்பர் வரும். இந்த ஒட்டுக்கான்னு சொல்லுவாங்கல்ல, ஒட்டுக்கா நம்பர் வரும். ஸோ அப்போ இருக்கும்போது நிறைய அந்த காப்பி அடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் காப்பி அடிச்சு எல்லாம் நான் சொல்றது இதுல மட்டும் கிடையாது, இன்க்ளூடிங் டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி, இதுல நிறைய காப்பி அடிச்சு நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க இல்லீகலா. ரீசெண்டா கூட ஒருத்தர் கமெண்ட்ல பண்ணியிருந்தாரு, அவர் வேற ஸ்டேட்ல இருக்காரா. அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வாங்கினா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து வாங்குவாங்களாம். அது அவருக்கே ரொம்ப ஷேமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஒரு ஹப்பா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி போகாமே வீட்லயே உட்காந்துட்டு டிகிரி வாங்கலாம், 50,000 60,000 கொடுத்தா ஏதோ சில யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் பிஹெச்டியே கொடுக்குறாங்களாம்ல, அந்த மாதிரி பிஹெச்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் அட்டெண்டன்ஸ்லாம் தேவையில்லை. லா படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி ஆக்கணும்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி அதில் போய் லா சர்டிஃபிகேட்ஸ் எப்படியோ வாங்கிட்டு வந்துடுறாங்க, அட்டெண்டன்ஸ் இல்லாமல். தேர்வு எழுதியோ எழுதாமலோ அதை பற்றி கிளியராக தெரியலை. ஸோ இந்த மாதிரி இவங்க முறைகேடு பண்ணுறதுனால பாதிக்கப்படுவது யார் அப்படின்னா நல்ல திறமையான நேர்மையான
தேர்வர்கள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருப்போம் ஒருத்தர். ஆனா அதை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதை பத்தி புரிய வைக்க முடியாது. நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸுக்கும் உங்க நண்பர்களுக்கும் புரிய வைக்க முடியாது. உங்களை ரொம்ப ஒரு கேவலமா பார்ப்பாங்க, என்ன வருஷக்கணக்கில் எழுதிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆனா நமக்கு வராததுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய திரைமறைவுகள்ல நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள். திரைமறைவுகள் நடக்குது அப்படிங்கிறது ஈஸியா தெரியும். நீங்க எப்போலாம் எதிர்பார்க்கிற கட் ஆஃபோட எவ்வளவோ அதிகமாக கட் ஆஃப் ஆக கூட போகுது. என்ன காரணம்? படிக்கிறது ரைட். அதனாலதான் நம்மளே படிக்கிறதெல்லாம் வச்சு டேட்டா போட்டாலுமே அதை விட கட் ஆஃப் அதிகமா போயிட்டு இருக்கு. நிறைய தேர்வர்கள் வந்து எங்க ரொம்ப கூனி குறுகி ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, எஸ்பெஷலி சர்வீஸ்ல இருக்கிறவங்க, குரூப் 4 சர்வீஸ்ல இருப்பாங்க, குரூப் 2A இருப்பாங்க, குரூப் 2 கூட இருப்பாங்க. அவங்கலாம் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்காக எழுதுவாங்க, மாங்க எழுதுவாங்க. கடைசியில் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாது. அப்போ கூட இருக்கிறவங்களாலாம் அவங்க கேலிக்குள்ளாக்கப்படுவார்கள். அது டைரக்டா இல்லைன்னா கூட இன்டைரக்டா. மற்றவர்கள் ரொம்ப கொடுமை, அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருப்போன்றது நமக்கு தெரியும். ஒரே மதிப்பெண், ஒரு மதிப்பெண்ணில் போயிருக்கும், 0.5 கூட நமக்கு போயிருக்கும். அதை போய் நம்ம சொன்னா கேலியா நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, உன்னால முடியல, ஆடத் தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. நம்மளை அதை புரிஞ்சுக்க முடியாது. கூட வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க முடியாது. அது அவங்க மேல சொல்லி அவங்க மேல தப்பு கிடையாது. அது ஏன்னா அவங்களுக்கு இந்த போட்டித் தேர்வை பத்தி நமக்கு கிளியரா அவங்களுக்கு ஐடியா இருக்காது. எழுதுனவங்களுக்கு தான், நமக்கு தானே தெரியும். போட்டித் தேர்வுகள் எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் கிடையாது. இதே SSCலையும் இதே பிரச்சனைகள் தான். நிறைய பல்வேறு வகையில பிரச்சனைகள், RRB, UPSC எல்லாமே வந்து நேர்மையான முறையில் நடந்துட வேண்டும். அப்பதான் ஒரு ரியல் டேலண்டடுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு ரியல் டேலண்டட் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி கொண்டிருப்பாரு. இன்னும் உங்களுக்கு தெரிந்து எந்தெந்த வகையில இல்லீகலா, இப்ப எனக்கே தெரியும், நிறைய இதெல்லாம் மறந்துருச்சு. நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சலாம் இது பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரிந்து இன்னும் வேற இல்லீகலா எந்தெந்த முறையெல்லாம் உள்ள போறாங்க, போயிருக்கிறாங்க. அது சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய மெசேஜ்லாம் நான் பார்த்தேன், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேரை நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி குரூப் 4 போன்ற தேர்வுகள் எல்லாம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு யார்கிட்டயே கொடுத்துட்டு வேலைக்கே போயிருக்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவெல்லாம் படிக்கவே மாட்டான் சார், சும்மா உட்காந்து இருந்தான் சார், வந்து அவனே சொல்றான் சார் என்கிட்ட, நான் வந்து இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன், உனக்கு வேணா அடுத்த வருஷம் வாங்கி தரேன், 5 லட்சம் கொண்டா, 10 லட்சம் கொண்டா, குரூப் 4 வேணுமா குரூப் 2 வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க சார் அப்படின்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு தேர்வுக்குள்ள இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்ப எல்லா தேர்வுலுமே நடக்கலாமே. ஒரு வேலைக்கே போகக்கூடிய தேர்வுனா இப்ப குரூப் 1 பிரிலிம்ஸ்ல நடக்கலாம், குரூப் 2 பிரிலிம்ஸ்ல நடக்கலாம், எல்லா தேர்வுலையும் நடக்கலாம். ஒரு 100 தேர்வுகள் எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறைகேடா ஒரு 30 பேரை உள்ள அனுப்பிச்சாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? எங்கேயுமே டிரான்ஸ்பரன்சியே கிடையாது, வெளிப்படைத்தன்மையே கிடையாது. அவங்க சொல்றதா மார்க், ஃபைனல் கீஸ் வெளியிடுறது கிடையாது. ஃபைனல் கீஸே வெளியிட்டா கூட நம்ம எப்படி, இப்ப நான் ஒருத்தன் நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் சர்வீஸ் வாங்கிட்டான், வேலை வாங்கிட்டானா, அவன் நல்லா படிச்சிருப்பான்னு தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அவன் இல்லீகலா போனாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அதே தான் அந்த குரூப் 1 கேஸ்ல, குரூப் 1ல பாத்தீங்கன்னா பயங்கர முறைகேடு நடந்தது. குரூப் 1 கேஸ்ல, அந்த குரூப் 1 கேஸ்ல முறைகேடு நடந்தது வந்து நம்ம சொன்னோம். அதை பத்தி நிறைய ப்ரூஃப் வச்சோம். அதை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணது. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட அகாடமி, ரேடியன் IAS அகாடமி, அதுக்கப்புறம் வந்து நடராஜ் அகாடமி, அவங்க 2லையும் தான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வராங்க, ரெய்டுக்கு வராங்க. எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் நினைக்கிறேன், 15 போலீஸ் வராங்க, திமுன்னு வந்து ரெய்ட் பண்ணணும் வந்தாங்க. DSP AC தலைமையில வராங்க, AC தலைமையில வந்து வராங்க. அதே சமயத்துல அங்க நடராஜ் அவங்களுக்கும் வந்தாங்க. யாருக்கு நாங்க சொன்னோம். அப்புறம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எங்க ரெய்ட் பண்ணுமோ அங்கேயும் ரெய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் இதுலயும் போனாங்க. அது பேர் என்ன, ஃபாரன்சிக் லேப்ல எல்லாம் போய் அங்க வந்து கண்டிப்பாக முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது அறிவியல் பூர்வமாக. இன்னும் அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு குரூப் 1ங்கிறது டாப் மோஸ்ட் போஸ்ட், அதுல இந்த மாதிரி முறைகேடு, இப்ப நடந்த இந்த PSTA முறைகேடு, இப்படி எல்லாம் முறைகேடு பண்ணி உள்ள போனாங்கன்னா அவங்க மக்களுக்கு என்ன சேவை செய்வார்கள்? அவங்களோட வேலை என்ன இருக்கும்? உள்ள போனோன்னு எப்படியாவது சம்பாதிக்கணும், இன்டர்வியூ கொடுத்த காசு எப்படியாவது எடுக்கணும், முறைகேடு பண்ணி உள்ள வந்த காசை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ட்டு அதை அப்படியே தொடர்ச்சியா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. நம்மளே பார்க்குறோம், எவ்வளோ ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் எவ்வளோ பேர் மாட்டுறாங்க, எவ்வளோ இடத்துல ஊழல் நடக்குதுன்னு தெரியும். சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எங்கே நேர்மையாக இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. யாராவது நான் வந்து இந்த நிலம் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், ஒரு பைசா கூட கொடுக்காம நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள். 100ல் ஒருத்தர் இருப்பீங்களா? ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் சில வருடங்களுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனார் தெரியுங்களா? ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி பிடிச்சாங்க. 6 கோடி அமௌண்ட் சப் ரெஜிஸ்ட்ரார்ட்டே இவ்வளவு அப்படின்னா அப்போ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அதுக்கு மேலே எப்படி இருக்கும்? கமர்ஷியல் டாக்ஸஸ், எல்லா டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இது இல்லை சொல்லுங்க. ஊழல் இல்லாத ஏதாவது துறை இருந்தா சொல்லுங்க. ஊழல் இல்லாத ஒரு துறை இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வழி இருக்காது.
பள்ளி கல்வித்துறை சொல்லலாம். பள்ளி கல்வித்துறையில ஆபீசர்ஸ் லெவல்ல இல்ல, கீழே இருக்கிறவங்க லெவல்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இதை பார்க்கின்ற தேர்வர்கள், நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டு போகும்போது நேர்மையாக செயல்படுங்கள், நேர்மையாக கெத்தாக செயல்படுங்கள். இந்த நேர்மையாக இருக்கிறதே ஒரு அது எப்படி இருக்கணும்னா ஒரு போதை மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நன்றி. அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.